سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيم الفسيح عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையில் இந்த இஜ்மா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு முஃமினான அடியார்களும் தன்னுடைய ஈமானோடு செய்ய வேண்டிய ஈமானிய போராட்டம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக நாம் எதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ அதற்கான முழுமையான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, என்னென்ன விடயங்கள் இங்கு குர்ஆனிலிருந்தும் நபிகளாருடைய சுன்னாவிலிருந்தும் பேசப்படுகிறதோ அவைகளை முடியுமான அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற உபதேசத்தையும் ஆரம்பமாக ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன யுகத்தில் ஒவ்வொரு மூமினான அடியார்களும் செய்ய வேண்டிய ஈமானிய போராட்டம் என்ன என்கிற தலைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்த சோதனைகளையும் துன்பங்களையும் ஃபித்னாக்களையும் விட இன்று நானும் நீங்களும் சந்தித்து கொண்டிருக்கிற ஃபித்னாக்கள் மறுமை எங்களை மிக நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை சொல்கிற அளவுக்கு ஃபித்னாவில் மூழ்கிய ஒரு சமுதாயமாக நமது சமுதாயம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை முஸ்லிம் கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றுள்ள சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி இது. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககிதஇல் லைலில் முல்லிம். இருள் சூழ்ந்த இரவுகளின் பகுதிகள் எப்படி வருமோ அது மாதிரி ஃபித்னாக்கள் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் நல்லமல்களில் நீங்கள் அதிகம் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் யும்சி காஃபிரா. காலையில் ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், காலை பொழுதை அடைகிற பொழுது ஈமானோடு இருப்பான், மாலை பொழுதை அடைகிற பொழுது காபிராகி விடுவான். வயும்சி காஃபிரன் யும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா. மாலை பொழுதில் அவன் ஈமானோடு இருப்பான், காலையை அடைகிற பொழுது காபிராகி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யபிஉ தீனஹு பிஅரலின் மினத் துன்யா. இந்த துன்யாவுடைய சொற்ப இலாபங்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தையே அவன் விற்று விடுவான்.
அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களை வந்தடைவதற்கு முன்னால் எவ்வளவுக்கு நல்லமல்களை நீங்கள் சம்பாதிக்க முடியுமோ, நல்லமல்களில் போட்டி போட முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எப்பொழுது சொல்லப்பட்ட செய்தி? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் சொன்ன செய்தி. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு இருள் சூழ்ந்த இரவு எங்களை வந்தால் அந்த இருண்ட கருமையான இரவில் எது நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு பொருளையும் துல்லியமாக அந்த கடுமையான இருட்டில் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருளை உதாரணமாக சொல்கிறார்கள், இதுபோல் ஃபித்னாக்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஃபித்னாக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டால் மனிதன் அதில் மாட்டி எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிய முடியாத அளவுக்கு சோதிக்கப்படுவான், ஃபித்னாக்கு ஆளாக்கப்படுவான். அப்படியான ஃபித்னாக்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு முன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் பராக்காகி இபாதத்துக்களை இழப்பதற்கு முன்னால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபிகளாருடைய ஹதீஸ், எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த காலகட்டத்தில் தான் இன்று நாங்கள் வாழுகிறோமோ என்று யோசிக்கிற அளவுக்கு எங்களை சூழ ஃபித்னாக்கள் நிறைந்திருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே நாங்கள் பார்க்கிறோம். எந்த பக்கத்தில் இருந்தாலும் எங்களுடைய ஈமான் பறிபோய் விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிற அளவுக்கு ஈமானுக்கு சவாலான, ஈமானை சவாலுக்கு உட்படுத்துகிற ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி காலையில் ஈமானோடு இருப்பான், மாலையில் காபிராகி விடுவான். மாலையில் ஈமானோடு மாலை பொழுதை அடைவான், காலையை அடைகிற பொழுது காபிராகி விடுவான். சொற்ப உலக லாபத்திற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை விற்று விடுவான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். லயஅத்தியன்ன அலன்னாஸி ஸமான், மனிதர்களிடத்தில் ஒரு காலம் வரும், மனிதன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் எது ஹலால் எது ஹராம் என்று பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஹராம் ஹலாலை பொருட்படுத்தாமல் எனக்கு பணம்தான் முக்கியம் என்று மனிதன் போராடுகிற ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த காலகட்டத்தை நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பணம் வந்தால் போதும், நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் சந்தோஷமாக எந்த சிரமமும் இல்லாமல் 3 வேளை சாப்பிட்டு உடுத்து சந்தோஷமாக ஒரு பங்களாவில் வாழ்ந்தால் போதும். அதற்காக எத்தனை பேருடைய பணத்தை சுரண்டுவதற்கும் ஒரு மனிதன் இன்றைக்கு தயாராக இருக்கிறான். அதற்காக வட்டி பாவம் என்று தெரிந்து கொண்டே வட்டி வாங்குவதற்கு மனிதன் தயாராக இருக்கிறான். பேங்க் கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் ஈடுபடுவது ஹராம் என்று தெரிந்து கொண்டே பேங்கில் கொண்டு போய் தன்னுடைய வீடு வளவுகளை அடைமானம் வைத்து அதனூடாக பணம் எடுத்து வட்டியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் கழிக்கக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலக லாபத்திற்காக அவனுடைய மார்க்கத்தையே அவன் அடகு வைத்து விடுவான், விற்று விடுவான் என்று சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய பெரும்பான்மையான முன்னறிவிப்புகள் இன்று இந்த சமூகத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் போட்டி போட்டு கட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பள்ளிவாசல்கள் போட்டி போட்டு கட்டப்படும், பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படும். ஆனால் அந்த பள்ளிவாசல்களில் தொழுகையாளிகள் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்று கண்ணூடாக காணுகிறோம். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் பள்ளிவாசல்கள், காலுக்கு ஒரு பள்ளி, ஒவ்வொரு குறிஞ்சிக்கும் ஒரு 3 பள்ளிகள் என்று ஒவ்வொரு பகுதிகளிலும் பள்ளிவாசல்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்திருக்கிறது. ஆனால் முஸல்லீன்கள், தொழக்கூடியவர்கள், தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை சுபஹுக்கு 10 பேர், லுஹருக்கு 8 பேர், மகரிபுக்கும் இஷாவுக்கும் ஒரு 15 பேர் என்கிற லெவலில் தான் எல்லா பள்ளிவாசல்களும் பெரும்பான்மையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளாருடைய முன்னறிவிப்பு. இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரம் அதிகரிக்கும், விபச்சாரம் அதிகரித்தால் அது மறுமை நாளுக்கான அடையாளம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று எல்லா இடங்களிலும் விபச்சாரம் தலை தூக்கி இருப்பதை பார்க்கிறோம். நவீன வடிவத்தில் எல்லோருடைய கையிலும் போன், சர்வசாதாரணமாக விபச்சாரம் நடக்கிறது.
ஆண்களும் பெண்களும் தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், அது அவர்களுக்கு கட்டாயமான கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், மறுமை நாளின் அடையாளம் விபச்சாரம் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு என்றால், அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வீதியில் விபச்சாரம் நடக்கிற பொழுது அவர் சொல்லுவாராம், இப்படி நீங்கள் பகிரங்கமாக விபச்சாரம் செய்யாமல் இந்த சுவருக்கு பின்னால் இருந்து செய்யலாமே என்று சொல்றவர் தான் அந்த சமூகத்தில் சிறந்த ஒரு மனிதராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நானும் நீங்களும் நெருங்கிவிட்டோமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு சர்வசாதாரணமாக நாளுக்கு நாள் சில செய்திகளை கேள்விப்படுகிறோம். எமது ஊர்களிலே நடக்கிற சில அசம்பாவிதங்களையும் சில கெட்ட நடத்தைகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் விபச்சாரமாக. அந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய ஒவ்வொரு முன்னறிவிப்புகளும் இந்த சமூகத்தில் ஃபித்னாக்களாக இன்று அரங்கேறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், இது மறுமை நாளுடைய அடையாளம். எந்த அளவுக்கு என்றால் 50 பெண்களுக்கு ஒரு ஆண் என்கிற அளவுக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று, பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அதுதான் இன்றைக்கு மிக பெரும் ஃபித்னாவாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் ஆண்களுக்கு ஃபித்னா. இத்தகு துன்யா ஃபத்தகுன் நிசா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், அதே போன்று பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விடயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். 2 வகையான பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபித்தார்கள். அவர்கள் சுவர்க்கம் போகவும் முடியாது, அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆடை உடுத்தும் நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய ஆடை பிறரை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், பிறரை விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஆடையாக இருக்கும். அப்படிப்பட்ட பல பெண்களை இன்று நமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இறுக்கமாக ஆடை அணியக்கூடிய பெண்கள், அவர்களுடைய உடல் உறுப்புகள், அவர்களுடைய அவயவங்கள் மிக தெளிவாக ஆண்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய விருந்தாக அமையக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் சுவர்க்கமும் போக முடியாது, இவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆடை உடுத்தும் நிர்வாணிகளாக பெண்கள் வலம் வந்தால் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு அது ஒரு அடையாளம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவு உயர்த்தப்படும். இந்த சமூகத்தில் மறுமை நாளுடைய அடையாளம் மடமை, ஜஹில் அதிகமாகி அறிவு உயர்த்தப்பட்டுவிடும், இல்மு இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே இருந்து இந்த இல்மை ஒரே அடியாக அப்படியே பிடுங்கி எடுக்க மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்லில் உலமா. எப்படி அல்லாஹ் இந்த சமூகத்தை விட்டும் இல்மை உயர்த்துவான் தெரியுமா? இந்த சமூகத்திலே இருக்கிற அறிஞர்களை, ஆலிம்களை மரணிக்க செய்வதை கொண்டு, அவர்களை அவன் கைப்பற்றுவதை கொண்டு இல்மை அப்படியே இந்த சமூகத்தை விட்டு உயர்த்தி விடுவான். ஹத்தா இதாலம், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த சமூகத்தில் எந்த ஆலிமும் இல்லை என்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஆலிம்களை, இல்மை சுமந்தவர்களை, உலமாக்களை மரணிக்க செய்வான். அப்படியே இல்மு உயர்த்தப்பட்டு விடும். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தஹதன் நாசு ருஊசன் ஜுஹாலா. மக்கள் எல்லாம் மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மடையர்களை மக்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அது மறுமை நாளுக்கான அடையாளம். அவர்களிடம் ஃபத்வா கேட்கப்பட்டால் அவர்கள் எந்த அறிவும் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலல்லு வ அலல்லு. அவர்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள். அப்படிப்பட்ட எத்தனையோ பேரை இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உண்மையான அறிஞர்கள், உண்மையான அறிவுள்ளவர்கள் ஓரம் கட்டப்பட்டு வெறுமனே வாய் பேச்சில் மட்டும் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று சமூகம் அடையாளம் கண்டவர்கள் இந்த சமூகத்தை பிழையாக வழிநடத்தி பிழையான ஃபத்வாக்களை கொடுத்து சமூகத்தில் பல ஃபித்னாக்களை உருவாக்கி விட்டிருப்பதை பார்க்கிறோம்.
இது மறுமை நாளுக்கான அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறிவு உயர்த்தப்பட்டுவிடும். ஜாஹில்கள், தலைமைத்துவத்துக்கே பொருத்தமில்லாதவர்கள் தலைமை வகிப்பார்கள், இந்த சமூகத்தை வழிநடத்துவார்கள். பொறுப்புகள் தருகிறோம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்பதற்கு மனிதர்கள் விரண்டோடுகிற காலம் போய் எனக்கு தலைமை பொறுப்பை தாருங்கள் என்று முந்தி அடிக்கிற ஒரு காலம் வரும். தலைமைத்துவத்துக்கான போட்டி. அப்படிப்பட்ட காலம் வந்தால் மறுமை நெருங்கிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்கான அடையாளம் என்று முன்னறிவிப்பு செய்த ஏராளமான செய்திகள், சிலது நடந்து விட்டது, சிலது நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில பெரிய அடையாளங்கள் நடக்க இருக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல ஃபித்னாக்கள் என்று நமது சமூகத்தில் அரங்கேறி இருப்பதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். வலதால் திரும்பினாலும் ஃபித்னா, இடதால் திரும்பினாலும் ஃபித்னா, எந்த இடத்திற்கு போனாலும் ஈமானை பாதுகாப்பது கஷ்டம் என்கிற ஒரு நிலையில் இன்று நாங்கள் வாழுகிறோம். எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மூமின் தன்னுடைய ஈமானோடு செய்ய வேண்டிய போராட்டம் என்ன? எப்படி எங்களுடைய ஈமானை பாதுகாத்து இறுதி வரைக்கும் நாங்கள் மூமினாக வாழ்ந்து மரணிப்பது? இதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்திலே கணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். நாங்கள் மௌத்தாகிற பொழுது கலிமாவோடு முஸ்லீமாக மரணிக்கவன். என்னதான் இந்த உலகத்தில் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒருவருடைய மரண தருவாய்தான் அவருடைய இறுதி நிலையை தீர்மானிக்கிறது. மரண தருவாயில் அவர் காபிராக கூட மாறலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரண தருவாயில் எங்களுடைய ஈமான் பறிபோகலாம். மரண தருவாயில் நாங்கள் மதம் மாறலாம், எதுவும் நடக்கலாம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ நிலைப்படுத்துவாயாக. யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தில் உனக்கு வழிபடுவதில், உனக்கு கட்டுப்படுவதில் நீ நிலைப்படுத்தி விடு. இது கட்டாயம் நாங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஏனென்றால் எங்களுடைய இறுதி நிலை எப்படி முடியும் என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிக பெரும் அருள் இந்த ஹிதாயத். எத்தனையோ படித்தவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, எத்தனையோ விண்ணுலகை தொட்டவர்கள், பெரும் பெரும் விஞ்ஞானிகள் சிலைகளுக்கு முன்னால், கற்களுக்கு முன்னால் சுஜூது செய்து கொண்டிருக்கிற நிலையில் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தையும் இந்த ஹிதாயத்தையும் தந்திருக்கிறான் என்றால் அதுதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிக பெரும் அருள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை எண்ணி பார்த்தால், கணக்கிட்டு பார்த்தால் உங்களால் அதை கணக்கிட்டு முடிக்க முடியாது. உங்களுடைய உள்ள உச்சம் தலையிலே இருந்து உள்ளம் கால் வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மூளை, எங்களுடைய சமூகத்தில் புத்தி பேதலித்து மனநோயாளிகளாக இன்று அலைந்து திரியக்கூடியவர்களுடைய நிலையை பார்த்தால் தான் எங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அருள் தெரியும். கண் பார்வை இல்லாமல் வீதியில் நடமாடுகிறவர்களை பார்த்தால் தான் எங்களுடைய கண் பார்வைக்கு நாம் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். நாம் குடிக்கிற தண்ணீர், இன்று எத்தனையோ பிரதேசங்களில், எத்தனையோ ஊர்களில் தண்ணீர் இல்லாமல் மனிதன் படுகிற கஷ்டத்தில் அல்லாஹ் அந்த அருளை தந்திருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய நிஅமத்துக்களை பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த ரப்பு உங்களுக்கு செய்திருக்கிற நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் கணக்கிட முடியாது, கணக்கிட்டு முடிக்கவே முடியாது. இந்த அல்லாஹுடைய எல்லா நிஅமத்துக்களிலும் மிக உயர்ந்த நிஅமத்து தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஹிதாயத். எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள்,
எத்தனையோ கோட்பாடுகள், எத்தனையோ சம்பிரதாயங்கள் இந்த சமூகத்தில் இருந்தும் அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அது மட்டும்தான் வெற்றி. நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இஸ்லாத்தை தவிர எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம், நாம் ஒரு யூதனாக பிறந்திருக்கலாம், நாம் ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, அதில் நாங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதையெல்லாம் விட்டு எங்களை பாதுகாத்து ஒரு முஸ்லிமாக, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக எங்களை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற மிக பெரும் ஒரு அருள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை ஆரம்பமாக நானும் நீங்களும் உணர வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மௌத்தாகின்ற பொழுது, மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே அல்லாமல் மரணித்து விட வேண்டாம். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த சமூகத்தில் முஸ்லீமாக நாங்கள் வாழ்ந்து ஈமானோடு கடைசி வரைக்கும் மௌத்தாக வேண்டும் என்கிற நிலையில் எத்தனையோ ஃபித்னாக்களை நாங்கள் இன்று எதிர்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், வ இன்ன உம்மத்தக்கும் ஹாதிஹி ஜுஇல ஆஃபியத்துஹா ஃபீ அவ்வலிஹா. இந்த உம்மத்துடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு என்பது ஆரம்பகால மக்களிடத்தில் தான் இருந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது இந்த மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் என்று ஆரம்ப நூற்றாண்டில் தான் இந்த மார்க்கத்தினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் வைத்திருந்தான். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸயுஸீபு ஆகிருஹா பலா வஸயுஸீபு ஆகிரஹா பலா வ உமூருன் துன்கிருனஹா. இந்த சமூகத்தின் கடைசி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலா, சோதனைகள் வந்துவிடும். எதையெல்லாம் உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்கின்றதோ அப்படியான ஃபித்னாக்கள் இந்த சமூகத்தில் அரங்கேறும். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த சமூகத்தின் இறுதி காலகட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ தஜீஉ ஃபித்னத்துன் ஃபயுரக்கிகு பஅதுஹா பஅலா. இந்த சமூகத்தில் ஒரு ஃபித்னா வரும், அதை அடுத்து இன்னும் ஒரு ஃபித்னா வரும். அப்பொழுது நேற்று எங்களுக்கு ஃபித்னாவாக, சோதனையாக தெரிந்தது, இன்னும் ஒரு ஃபித்னா வருகிற பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோமாம் தெரியுமா? நேற்று வந்தது இதைவிட பரவாயில்லை. அடுக்கடுக்காக ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை விட ஒன்று மிக பெரும் ஃபித்னாவாக மாறி இருக்கும். நேற்று நாம் சந்தித்த ஃபித்னாவை விட நாளை நாம் சந்திக்கிற ஃபித்னா மிகப்பெரியதாக இருக்கும். அப்பொழுது மனிதன் இதைவிட நேற்று நாம் சந்தித்தது பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு மனிதனை ஃபித்னாக்கள் சூழ்ந்து கொள்ளும். அது இறுதி காலகட்டத்தில் நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ தஜீஉல் ஃபித்னா ஃபயகூலுல் முஃமினு ஹாதிஹி முஹ்லிகதி. ஒரு ஃபித்னா வரும், அதை பார்க்கிற உண்மையான இறை விசுவாசி, உண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன், மறுமை நாளை ஈமான் கொண்டவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இதுதான் என்னுடைய அழிவு என்று சொல்லுவான். அந்த ஃபித்னா போய்விடும், இன்னும் ஒரு ஃபித்னா வரும், ஹாதிஹி ஹாதிஹி, இதுதான் என்னுடைய அழிவு என்று மூமின்கள் எல்லாம் ஈமானை தங்களுடைய கைகளிலே பிடித்து கொண்டு ஃபித்னாவுக்கு அஞ்சுகிற ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் அஹப்ப அய்யுஸஹ்ஸிஹ அனின் நார் வ யுத்கிலல் ஜன்னத ஃபல்யஅதிஹி மனியத்துஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யாரொருவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு தான் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையில் அவருக்கு அவருடைய மரணம் வரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்க எல்லோருடைய இறுதி இலக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் போக வேண்டும், நரகத்தை விட்டும் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. அதுதான் உண்மையான வெற்றியும் கூட. அல்லாஹ் குர்ஆனிலே வெற்றி குறித்து சொல்கிற பொழுது சொல்கிறான், அதுதான் உண்மையான வெற்றி.
இந்த உலகத்தில் நாங்கள் பதவியை அடைவது உண்மையான வெற்றி அல்ல. நான் அரசியலில் இறங்கினேன், அரசியலில் குதித்து நான் மக்களிடத்திலே வேட்பாளராக இருந்தேன், என்னை மக்கள் ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள், எனவே நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் அது உண்மையான வெற்றி அல்ல, நிரந்தரமான வெற்றியும் அல்ல. அடுத்த தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்படுவார். இன்று தோற்றவர் நாளை ஒரு பிரதிநிதியாக வருவார். அது அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் ஒருவர் அடைகிற எந்த வெற்றியும் தோல்வியும் அவருக்கு நிரந்தரமானதல்ல. இன்று பணம் படைத்தவனாக இருப்பவன் நாளை ஏழையாக மாற்றப்படுவான். இன்று ஏழையாக இருந்தவனை அல்லாஹ் நாளை பணக்காரனாக மாற்றுவான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடுகிறவனை இன்று கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடுகிறவனை கேவலப்படுத்துவான். துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. யா அல்லாஹ், நீ நாடுகிறவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்தெடுக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்திக்கிற எந்த வெற்றியும் தோல்வியும் அவனுக்கு நிரந்தரமானதல்ல. உண்மையான வெற்றி தோல்வி எதென்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரத்து ஆல இம்ரான் 185வது வசனத்திலே சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவிக்கப்படுகிறாரோ அதுதான் உண்மையான வெற்றி, அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறார். அதுதான் நிரந்தரமான வெற்றி. நாங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் தயார்படுத்தப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த சுவர்க்கத்திற்குள் நுழைவதுதான் மிக பெரும் வெற்றி. கணியத்துக்குரிய சகோதரர், யார் நரகத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுதான் படுதோல்வி. சுவர்க்கம் நுழைந்து விட்டால் மீண்டும் அவன் சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட மாட்டான். அங்கே தொடர்ந்து இன்பங்களில் திளைத்திருப்பான். அந்த சுவர்க்கத்தில் அவனுக்கு எந்த மரணமும் இல்லை. நாளுக்கு நாள் அவனுடைய இன்பங்களும் தரஜாக்களும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் எங்களுக்கு பறைசாட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அதுதான் உண்மையான வெற்றி. தாலிக்கல் ஃபௌசுல் முபீன், அதுதான் தெளிவான வெற்றி. தாலிக்கல் ஃபௌசுல் கபீர், அதுதான் பெரும் வெற்றி. தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி. நாங்கள் சுவர்க்கம் நுழைவதுதான் நாளை மறுமையிலே வெற்றி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யார் தான் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையில் அவருக்கு மரணம் வரட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இறுதி வரைக்கும் ஈமானோடு ஈமானிய உறுதியோடு வாழுகிற ஒரு மூமினுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான வெற்றியை கொடுக்கிறான் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான ஃபித்னாக்களில் வாழுகிற நாங்கள் எங்களுடைய ஈமானை இழந்து விடுகிற அம்சங்கள் வருகிற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக எச்சரிக்கையாக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு உபதேசிக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களில் நாம் கவனமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், இறுதி வரைக்கும் அந்த ஈமானோடு போராடலாம். அதில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி, அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானிய போராட்டம் என்பது இந்த பகுதியில் நாம் கடும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. என்ன பகுதி? அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்கிறான், உங்களுடைய ஈமானை பாதுகாத்து இறுதி வரைக்கும் நீங்கள் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டுமா, இதை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தானை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷைத்தானை நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பனாக ஆக்கிவிடாதீர்கள். ஷைத்தானை நீங்கள் உங்களுடைய எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தானை உங்களுடைய விரோதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு எல்லையை அடைந்து விட்டால் ஷைத்தான் என்னை வழிகெடுக்க மாட்டான். நான் தொழுகிறேன், எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகிறேன், வியாபாரத்தில் பேணுதலாக இருக்கிறேன், ரமலானில் நோன்பு நோக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன்,
என்னுடைய எல்லா விடயங்களிலும் நான் பேணுதலாக இருக்கிறேன், எனவே நான் ஷைத்தானுக்கு அஞ்ச தேவையில்லை என்று ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் அவன் தவறு செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஷைத்தானை நீங்கள் உங்களுடைய நண்பனாகவும் அவனில் நீங்கள் அச்சமற்றும் இருந்து விடாதீர்கள். அந்த ஷைத்தானுடைய முழு நேர பணியும் அவன் உங்களை வழிகெடுப்பதுதான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஆதம் நபியே வழிகெடுத்தவர். எங்களுடைய தந்தை சுவர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மிக இலகுவாக சுவர்க்கத்திலிருந்து வெளியில் தள்ளியவன் தான் ஷைத்தான். அவனுடைய முழு நேர பணியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுப்பது. நீங்கள் ஈமானோடு இருப்பதற்கு எவ்வளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அதைவிட அந்த ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்கு 24 மணி நேரமும் முயற்சி செய்வான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்தான், யா அல்லாஹ் மனித சமுதாயத்தை நான் வழிகெடுப்பேன். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் ஆராஃப் 16வது வசனத்தில், قال فبما اغويتني لاقعدن لهم صراطك المستقيم. வானலோகத்தில் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் மறுத்தான். ஆதமை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பால் படைத்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் இந்த வானலோகத்தை விட்டும் வெளியேறுமாறு ஷைத்தானுக்கு கட்டளையிட்ட வரலாறு எங்களுக்கு தெரியும். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான், இந்த சபையில் நீ என்னை கேவலப்படுத்தி வெளியேற்றிய காரணத்தினால் யாரெல்லாம் உன்னுடைய நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களை நான் வழிகெடுப்பேன். அவர்களுடைய நேரான பாதையில் போய் நான் உட்கார்ந்து கொள்வேன். அவர்களை இறுதி வரைக்கும் நேரான பாதையில் போக விட மாட்டேன் என்று ஷைத்தான் சபதம் எடுத்து விட்டு தான் வந்திருக்கிறான். இன்னும் அவன் சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ. அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடதாலும் வலதாலும் நான் செல்வேன். எந்த அளவுக்கு மனிதர்களை வழிகெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வழிகெடுப்பேன். وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ. அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இறைவானை கண்டுகொள்ள மாட்டாய். அத்துணை பேரையும் நான் வழிகெடுப்பேன். அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பான்மையானவர்களை வழிகெடுப்பேன் என்கிற சபதத்தோடு ஷைத்தான் முழு நேர களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். எங்களுக்கு தெரியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். ஷைத்தான் எங்களை, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தஹிதூஹு அதுவா. அவனுடைய விடயத்தில் மாத்திரம் நீங்கள் கரிசனை அற்றிருந்து விடாதீர்கள். அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய மாய வலையில் நீங்கள் சிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நல்ல வழியில் போக வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தான் தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அதிகாரம் உங்களுடைய உள்ளங்களில் பூந்து விளையாடுவது, வஸ்வாசை உண்டு பண்ணுவது. மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரத்துன் நாஸிலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். பதுங்கி இருந்து உள்ளங்களில் வஸ்வாசை உண்டு பண்ணக்கூடிய ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் வஸ்வாசை உண்டு பண்ணக்கூடியவன். அந்த ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் குர்ஆனிலே ஓதுகிறோம். இன்னும் எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்தால் தான் பாவம் எழுதப்படும். சிறு குழந்தைகளுக்கு பாவங்கள் எழுதப்படாது. ஆனால் அந்த ஷைத்தான் பருவ வயதை அடைந்து வழிகெடுக்காமல் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கு அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது ஷைத்தானின் தீண்டுதலால் தான் அந்த குழந்தை சத்தமிட்டு அழுகிறது. ஷைத்தான் ஒரு மனிதனை அந்த அளவுக்கு வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு ஷைத்தான் மனிதனை சிறு குழந்தையிலிருந்தே வழிகெடுப்பதற்கு ஆரம்பிக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். திருமணம் முடித்த புது தம்பதிகள் அந்த துஆவை ஓதித்தான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு நீ தருகிற அருட்கொடையான குழந்தையையும்
ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் நீ பாதுகாப்பாயாக, ஷைத்தானை விட்டும் எங்களை தூரப்படுத்தி வைப்பாயாக என்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து அதனூடாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவானாக இருந்தால் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்ட மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, ஷைத்தானுடைய தீண்டுதலும் கெடுபிடிகளும் ஒரு குழந்தை பிறந்ததிலே இருந்து ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால் ஷைத்தான் காத்து பிரிகிற அளவுக்கு வேகமாக விரண்டோடுகிறான். அந்த அதானுடைய சத்தம் கேட்காத அளவுக்கு ஷைத்தான் விரண்டோடுகிறான். அதான் முடிந்துவிட்டால் மீண்டும் ஓடி வருகிறான். மக்களுடைய உள்ளங்களில் வஸ்வாசை உண்டு பண்ணுகிறான். இகாமத்து சொல்லப்பட்டால் மீண்டும் விரண்டோடுகிறான். இகாமத்து சொல்லி முடிந்துவிட்டால் மீண்டும் ஓடி ஓடி வந்து தொழுகையில் நிற்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தில் உதுக்குரு கதா வ கதா, இதை நினைத்துப்பார் இதை நினைத்துப்பார் என்று அவனுடைய தொழுகையை அவன் பாழாக்குகிறான். 3 தொழுதோமா 4 தொழுதோமா என்று மனிதன் டென்ஷனாகி குழம்பி போகிற அளவுக்கு ஷைத்தான் அவனுடைய தொழுகையை குழப்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஒரு 15 நிமிடங்கள் தான் வித்தியாசம். மக்கள் வர வேண்டும் என்பதற்கு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் 15 நிமிஷம் தான் நாங்கள் கொடுக்கிறோம். அதை கூட ஷைத்தானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாங்கு சொல்லுகிற பொழுது ஓட்டம் எடுத்த ஷைத்தான் மீண்டும் இகாமத்து சொன்னதன் பின்னாடி வராமல் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாங்கு முடிந்த மறுகணம் அவன் உங்களிடத்திலே ஆஜராகுவான், உங்களை வழிகெடுப்பான். அந்த 15 நிமிஷமே ஷைத்தானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நம்மளை வழிகெடுப்பதற்கு. நம்ம எப்படியாவது மும்முரமாக வழிகெடுத்து விட வேண்டும் என்பதில் ஷைத்தான் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல செய்திகளிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய முழு நேர பணியும் அவனுடைய முழு நேர தொழிலும் மனிதர்களை எப்படியாவது சருகச் செய்ய வேண்டும், மனிதனை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும், மனிதனை எப்படியாவது அல்லாஹுடைய நேரான பாதையை விட்டும் திசை திருப்பி விட வேண்டும் என்பதில் ஷைத்தான் கங்கணம் கட்டி இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளின் ஊடாக எங்களுக்கு சொன்னார்கள். எனவே நாம் எங்களுடைய ஈமானிய உறுதியோடும் ஈமானிய போராட்டத்தோடும் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் முதலாவது நானும் நீங்களும் உறுதி பூண வேண்டியது, ஒரு பாவத்தை செய்ய எத்தனிக்கிறோமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகையை விட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. பள்ளிக்கு போகலாம், தொழலாம், ஆனால் ஷைத்தான் வந்து எங்களுடைய உள்ளத்தை திசை திருப்புகிறான். தொழுகை தானே பிறகு பார்ப்போம், தொழுகையை இந்த வேலையை விட தொழுகை முக்கியமானதா, தொழுகைக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கிறது அசர் வரைக்கும், பிறகு லுஹரை தொழலாம் என்று ஷைத்தான் உள்ளத்திலே எங்களுக்கு ஆசையை போடுகிறான். இரவிலே தூங்குகிற பொழுது ஷைத்தான் எங்களுடைய பிடரிகளிலே முடிச்சு போடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலைக்க லைலுன் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, இன்னும் தூங்கு என்றுதான் ஷைத்தான் சொல்லுவான். சுபகுக்கு எழும்பி தொலை எங்களை விடமாட்டான். ஏனென்றால் நீங்க சுபகு தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்புக்கு கீழே வந்து விடுவீர்கள், ஷைத்தானால் உங்களை வழிகெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹு தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். சுபகுக்கு நாங்கள் எழும்பி பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு சுபகு தொழுகையை தொழுது விட்டால், பெண்கள் சுபகு தொழுகையை அவர்களுடைய வீடுகளில் பாங்கு சொன்னவுடன் அந்த சுபகுடைய நேரத்திற்குள் அந்த சுபகு தொழுகையை பெண்கள் தொழுது விடுவார்களாக இருந்தால், ஆண்களும் பெண்களும் யாருடைய பாதுகாப்பில்? அல்லாஹுடைய பாதுகாப்பில். அந்த நாள் காலை பொழுதை சீதேவியாக அவன் காலை பொழுதை அடைகிறான், அவள் காலை பொழுதை அடைகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய பாதுகாப்பு என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதை மிஞ்சி ஒரு பாதுகாப்பு இல்லை. எவ்வளவுதான் எஸ்டிஎஃப் வந்தாலும், என்னதான் இராணுவம் வந்தாலும், என்னதான் புலனாய்வுத்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தந்தாலும், அல்லாஹுடைய பாதுகாப்புக்கு கீழ் எந்த ஒரு பாதுகாப்பும் வராது, நிகராக வராது. படைத்த ரப்பே எங்களை பாதுகாக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சுபஹ் தொழுகையை தொழுவதை ஷைத்தான் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அவன் உங்களுடைய பிடரியில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான், அலைக்கலையிலும் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, தூங்கு. தூக்கத்தில் இன்பத்தை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்தில் அவன் போடுவான்.
அந்த தூக்கத்தை முறித்து கொண்டு எழும்புவது என்பது யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவர் நினைக்க வேண்டும், நான் ஈமானில் மிக அடித்தளத்திலே இருக்கிறேன், என்னுடைய ஈமான் மிக பலவீனமாக இருக்கிறது. எவரொருவர் அதை உடைத்தெறிந்து எழும்பி ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறாரோ அங்கே ஷைத்தான் தோத்து போகிறான், அங்கே ஷைத்தான் தோல்வி அடைகிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நான் நாடிய அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது. எவர்களெல்லாம் உன்னுடைய மாய வலையில் சிக்கி உனக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்களையும் உன்னையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுபஹ் தொழுகைக்காக நாங்கள் எழும்புவதுதான் எங்களுடைய ஈமானை நாங்கள் தொடர்ந்தும் உயிரோட்டம் உள்ளதாக வைத்துக் கொள்வதற்கான முதலாவது வழி. ஆனால் அந்த சுபஹ் தொழுகை இன்று நமது சமூகத்தில் மிக பொடுபோக்காக இருப்பதை பார்க்கிறோம். சிலர் 4 வக்து தொழுகையோடையே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் சுபஹ் தொழுகையை சூரியன் உதித்து 8 மணி 9 மணி அல்லது 10 மணிக்கு எழும்பி தொழக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் சமூகத்திலே பார்க்கிறோம். அல்லது 10 மணிக்கு எழும்பியும் சுபஹ் தொழுகை என்பது ஒரு பொருட்டே அல்ல, அதை தொழுவதே இல்லை என்கிற நிலையைத்தான் பலரிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சுற்றுலா செல்வதென்றால், ஒரு ட்ரிப் போவதென்றால் எழும்புவதற்கு இருக்கிற ஆர்வம் சுபஹ் தொழுகை, அல்லாஹுடைய பாதுகாப்பில் உள்ள தொழுகை. அதிலும் அந்த சுபஹுக்கு முன்னால் தொழப்படுகிற 2 ரகாத்து சுன்னத்து தொழுகைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகஅத்தா அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரகாத்து சுன்னத்து தொழுகைகள் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. 2 ரகாத்து சுன்னத் தொழுகை. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத், 2 சூறாவை மோதி சுருக்கமாக தொழ வேண்டிய ஒரு சுன்னத்து தொழுகை சுபஹுடைய சுன்னத். அந்த அளவுக்கு சிறப்புகளை கொண்ட இந்த தொழுகையை ஷைத்தான் தொழுவதை விரும்ப மாட்டான் கணியத்துக்குரிய சகோதரர். எனவே எங்களுடைய உள்ளத்தோடு நாம் செய்கிற ஜிஹாத் என்பதுதான் முஜாஹதத்துன் நஃப்ஸ். எங்களுடைய ஈமானை நாங்கள் வலுவாகவும் உயிரோட்டமாகவும் வைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்த படித்தரம், முதலாவது ஷைத்தானை அதுவாக எதிரியாக எடுக்க வேண்டும். அவருடைய மாய வலையில் சிக்காத அளவுக்கு ஷைத்தான் போடுகிற எல்லா சூழ்ச்சிகளையும் இது ஷைத்தானுடைய செயல் என்பதை நாங்கள் முதலாவது உணர வேண்டும். ஒரு நல்லதை விடுகின்ற பொழுதும் ஒரு கெட்டதை நெருங்குகின்ற பொழுதும் இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கும் என்பதை உணராவிட்டால் மாட்டிக்கொள்வோம். அப்ப நாம் ஷைத்தானில் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் பாவங்களை தவிர்த்து கொள்ளலாம். ஒரு சபையில் புறம் பேசப்படுகிறது என்றால் ஷைத்தான் புறம் பேசுவதை எங்களுக்கு ஊதிக்கொண்டே இருப்பான். உடனே அதை விட்டு எழுந்து ஒரு மனிதன் உணர்ந்து நான் புறம் பேசுகிறேன் என்பதை நிறுத்தாவிட்டால் அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்பான். இப்படித்தான் எல்லா பாவங்களும். அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தோடு செய்கிற போராட்டம் என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு செய்தியில், உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உடல் முழுதும் சீராகிவிடும். அந்த சதைப்பிண்டம் கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அலா வஹியல் கல்ப், தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய உள்ளம். உள்ளம் சீர் பெற்றுவிட்டால் எங்களுடைய உடல் சீராகிவிடும், உள்ளம் கெட்டுவிட்டால் உடம்பு கெட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பாவம் செய்ய செய்ய உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும், உள்ளம் மாசாகிக் கொண்டே இருக்கும், அசுத்தமாகிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் மனிதன் நன்மை செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வெள்ள புள்ளி விழுந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு மனிதன் உள்ளத்தை கட்டுப்படுத்துவது என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது எங்களுடைய தார்மீகமான ஒரு கடமை. ஏனென்றால் ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்தை தான் வழிகெடுப்பான். அவன் உள்ளத்தில் தான் அவனுடைய விளையாட்டுகளை எல்லாம் காட்ட ஆரம்பிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் ஒருவர் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நான் எழுப்பி நிற்பாட்டப்பட இருக்கிறேனே என்பதை அஞ்சி தன்னுடைய நஃப்ஸை மனோ இச்சையை விட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வாரோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையை விட்டும் தன்னுடைய ஆன்மாவை யார் பரிசுத்தப்படுத்தி கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் செல்லுகின்ற இடம் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா,
அவர் சுவர்க்கம்தான் அவர் செல்லுகிற இடம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே எவன் உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆளுகின்றானோ, உள்ளம் எங்கட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் உள்ளத்தினுடைய கட்டுப்பாட்டை ஷைத்தானிடத்திலே கொடுத்து விட்டோம் என்றால் நாம் செல்கிற இடம் நரகம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ அம்மாமன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இந்த உலகம் என்றே வாழ்ந்து அல்லாஹ்வை நிராகரித்து வரம்பு மீறி விட்டாரோ அவர் செல்லுகின்ற இடம் நரகம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பாவத்தை தூண்டுவது உள்ளம் தானே. எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஆசையை காட்டுவதும் அந்த பாவத்தை தூண்டுவதும் ஷைத்தானுடைய வஸ்வாஸ் வருவதும் எங்களுடைய உள்ளத்தில் தான். எனவே இந்த உள்ளத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி ஷைத்தானை உணர்ந்து பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாகி எங்களுடைய உள்ளத்தோடு நாங்கள் போராடுவோமாக இருந்தால் நிச்சயமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தை உடையவர்கள் தான் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் நஃப்ஸை ஹவாவை விட்டும் மனோயிச்சையை விட்டும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அப்படித்தான் நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த உத்தம சஹாபாக்கள், ஆண்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு நெருங்கி வாங்க. பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இடம் விட்டு முன்னுக்கு வந்துடுங்க. முன்னால் தாராளம் இடம் இருக்கு, முன்னுக்கு வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்களுடைய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக உலக வாழ்க்கையை நேசிக்கவில்லை. உலக வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளியவர்கள் தான் சஹாபாக்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் மக்காவிலே இருந்து தன்னுடைய வீடு, வளவு, சொத்துகள், தன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நிற்கதியான நிலையில் அவர்கள் வெறும் இஸ்லாத்தோடு மட்டும்தான் மதீனாவுக்கு போனார்கள். அவர்கள் உலகத்தை விரும்பவும் இல்லை, உலகத்தை நேசிக்கவும் இல்லை. அவர்களுடைய ஒரே குறிக்கோள் மறுமையாகத்தான் இருந்தது. அவர்கள் செய்த ஈமானிய போராட்டத்தை போல இந்த உலகத்தில் இதற்கு பிறகு வருகிற யாரும் செய்ய முடியாது. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முன்னால் தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் இழப்பதற்கு தயாராகி உயிர்களை கூட அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்தவர்கள் அந்த உத்தம தோழர்கள். அவர்கள் விளங்கி வைத்திருந்ததெல்லாம் வல் ஆஹிரத்து ஹைரு வ அப்கா. அல்லாஹ் சொல்கிற அந்த ஒரே ஒரு வசனம் தான். என்ன வசனம்? நாளை மறுமை நாள் தான் சிறந்ததும் நிரந்தரமானதும். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை உங்களை வீணாக ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்லாமல் வேறில்லை. பார்க்கிறதுக்கு இன்பமாகவும் பசுமையாகவும் செல்வ செழிப்பாகவும் தெரியும், ஆனால் இது போலியான வாழ்க்கை, இது உங்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இந்த ரெண்டு வசனங்களையும் சஹாபாக்கள் ஆழமாக நம்பியதனால் தான் உலகத்தை புறந்தள்ளி மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது ஒரு மூமினுக்கு சிறைச்சாலையை போன்றது, ஒரு காஃபிருக்கு இந்த உலகம் சுவர்க்கத்தை போன்றது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சிறைச்சாலை என்றால் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஜெயிலுக்கு போறவர் எதையும் நினைத்த மாதிரி செய்ய முடியாது, அவருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அது மாதிரி தான் ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் கட்டுப்பாடு போட்டிருக்கிறது. இது ஹராம், இது ஹலால். எனவே ஒரு மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் பல இடங்களில் எங்களுக்கு உபதேசம் செய்வதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்கள், இந்த குர்ஆன் ஹதீதுகளை புரிந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக மறுமைக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். மறுமைக்காகவே அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளத்தில் அவங்களுடைய ஈமானுடைய அந்த பவரை பாருங்க. உள்ளத்தில் கொஞ்சம் ஈமான் பலவீனமாகிற மாதிரி ஒரு நிலையை கண்டால் பயப்பட்டார்கள். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுகம் விசாரிக்க வருகிறார். எப்படி இருக்கிறீர்கள் என்று சுகம் விசாரித்த பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொன்னார். ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை எழுதுகிற வஹியினுடைய எழுத்தாளர், குத்தாபுல் வஹியில் ஒருவர் ஹன்லலா அலி. அவர் என்ன சொன்னார்? ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்றீங்க? இல்லை, நபிகளாருடைய சபையில் நாங்கள் உட்காருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுவர்க்க நரகத்தை பற்றி சொல்கிறார்கள். அதை கண்ணால பார்ப்பது போல ஈமான் அதிகரிக்கிறது. நபிகளாருடைய சபையிலிருந்து வீட்டுக்கு வந்து மனைவிகளோடு பிள்ளைகளோடு கலந்து விட்டால், உலக காரியங்களில் நாங்கள் கலந்து விட்டால் அந்த நிலை அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. எனவே என்னுடைய உள்ளத்தில் நான் இரட்டை நிலையை உணர்கிறேன், எனவே நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொன்னார். முனாஃபிக் என்றால் இரட்ட முகம், இரண்டு முகத்தை கொண்டு வந்தால் முனாஃபிக். இங்கு ஒரு மாதிரியும் அங்கு ஒரு மாதிரியும் இருப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற பொழுது ஈமான் அதிகரிக்கிறது. சுவர்க்க நரகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னால் எங்களுடைய ஈமான் அப்படியே சுவர்க்க நரகத்தை பார்ப்பது போல கூடுகிறது. ஆனால் வீட்டுக்கு போனால், உலகத்தை சந்தித்தால் அந்த நிலை இறங்கி விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நானும் அதே நிலையை உணர்கிறேன். உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தால் என்ன நிலையோ அதுதான் எனக்கும் ஏற்படுகிறது. வாங்க ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் இதற்கு தீர்வு கேட்போம் என்று ரெண்டு சஹாபியும் ரசூலுல்லாஹ்விடத்தில் போறாங்க. அபூபக்கரையும் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த விடயம் என்னென்று கேட்டான். நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள், என்ன நடந்தது? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சபையில் இருக்கிற பொழுது நீங்கள் சுவர்க்க நரகத்தை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிற பொழுது கண்ணால் பார்ப்பது போல ஈமான் அதிகரிக்கிறது. ஆனால் வீட்டுக்கு போனால், பிள்ளைகளோடு மனைவியோடு சேர்ந்து விட்டால் அந்த நிலையை எங்களிடத்திலே காணவில்லையே அல்லாஹ்வுடைய தூதரே, ஈமான் அப்படியே இறங்கி போகிறது யா ரசூலல்லாஹ். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் இருக்கிற பொழுது எப்படி உங்களுடைய ஈமான் அதிகரிக்கிறதோ அதே நிலையில் நீங்கள் தொடர்ந்தும் இருப்பீர்களாக இருந்தால் வானலோகத்திலே இருக்கிற மலக்குமார்கள் இறங்கி வந்து இந்த பூமியில் உங்களுக்கு கைலாக தந்திருப்பார்கள், உங்களுடைய படுக்கைகளிலும் உங்களுடைய பாதைகளிலும். அப்படி இருக்காத ஒரு மூமினுடைய நிலை. சாஅத்தன் பி சாஅ, சாஅத்தன் பி சாஅ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 விடயங்கள் சொன்னார்கள். ஈமான் என்பது ஒரு நேரம் கூடும், ஒரு நேரம் குறையும். இப்படித்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிய வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரரை பார்க்கிறோம். அப்ப அந்த சஹாபாக்களுடைய முழு பேச்சும் சிந்தனையும் எதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது. ஈமானில் கொஞ்சம் இறங்குகிற மாதிரி, ஈமான் குறைகிற மாதிரி ஒரு நிலை வந்தவுடன் பயப்பட்டார்கள், நான் முனாஃபிக்காகி விட்டேனோ. ஒரு குர்ஆன் வசனம் வந்தால் அந்த சமூகமே பயந்து போய் இது எனக்குத்தான் இறங்கி இருக்குமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையை புறந்தள்ளி மறுமைக்காக வாழ்ந்து காட்டினார். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுகிற ஒரு சஹாபி. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅலிக்கும் லிபஅல் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சத்தமிட்டு பேசுகிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அப்படி உயர்த்தினால் நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று குர்ஆனிலே ஒரு வசனம் இறங்குது. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்ச நாளாக நபிகளாருடைய சபையில காணல. சாபித் இப்னு கைஸ் வீட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு அழுகிறார். என்ன அழுகிறார்? நான் நரகவாதியாக ஆகிவிட்டேன், அல்லாஹ் எனக்காகத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான், எப்பொழுதும் நான் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அவர்களுடைய அந்த ஈமானை பாருங்க.
அவர்கள் ஈமானோடு செய்த போராட்டத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகவாதியாக ஆகிவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் விசாரிக்கிறார்கள். சாபித் இப்னு கைஸை சபையில் காணவில்லை, எங்கே? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் போய் பார்த்து வருகிறேன் என்று வீட்டுக்கு போறாங்க. போனால் வீட்டிலே ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு நான் நரகவாதியாகிவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சாபித் இப்னு கைஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய சஹாபி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது நடந்ததை சொல்கிறார். அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான், நான் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அதிகம் சத்தமிட்டு பேசக்கூடியவன், எனவே என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், அவர் இப்படி சொல்லி தான் நரகவாதியாக ஆகிவிட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போய் சொல்லுங்கள் சாபித் இப்னு கைஸிடம், இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சுவர்க்கவாதி என்று சொல்லுங்கள். அவருக்காக இறங்கிய வசனம் அல்ல, இது பொதுவான ஒரு வசனம். அவருக்காக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கவில்லை, அவர் சுவர்க்கவாதி என்று போய் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்தி அனுப்பிய வரலாற்றை புகாரியிலே கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சம்பவங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான இறை விசுவாசிகள் மூமின்கள் யார் தெரியுமா? அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அப்படியே அதிகரிக்கும். உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும். அதுதான் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்கிற பொழுது எங்களுடைய ஈமான் சட்டென்று அதிகரிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஈமான் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, இறுதி வரைக்கும் நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஈமானோடு நாம் போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள் சூழ்ந்து நரகத்தின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் எங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபக்கம் ஷைத்தான் எங்களை நரகில் தள்ளுவதற்கும் அவனோடு போய் நாங்களும் நரகில் விழ வேண்டும் என்பதற்கும் அதிகபட்சமான பிரயத்தனத்தை எடுத்து எங்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் நாளாந்தம் ஒவ்வொரு நிமிடமும் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஃபித்னாவுடைய சூழலில் நாம் இப்படியான மார்க்க வகுப்புகள், மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கிற சபைகளில் அதிகம் வந்து உட்கார வேண்டும். அது எங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் உண்மையான இறை விசுவாசி அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. கூனு மஅஸ் ஸாதிகீன். உண்மையாளர்களோடு எப்பொழுதும் நீங்கள் இருங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் போய் உட்காருகிற சபை என்பது உண்மையாளர்கள், சத்தியவான்கள் இருக்கிற சபையாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய ஈமானை இழந்து விடாமல் எப்பொழுதும் உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களோடு அதிகம் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதிகம் பள்ளிவாசலோடு, அவர்தான் நாளை மறுமையில் பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைத்திருப்பவருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நிழல் பெறுகிற 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் யார்? பள்ளிவாசல்களோடு தங்களுடைய உள்ளங்களை நெருக்கமாக வைத்திருந்தவர்கள். பள்ளிவாசல் தொழுகைக்காக மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல் என்பது தொழுகையை தாண்டி அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கான இடம், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை ஓதுவதற்குரிய இடம், பள்ளிவாசல்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடம். நபிகளாருடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி என்பது எல்லா விடயமான சகல விடயங்களுக்கும் தீர்வாக அமைந்த ஒரு பள்ளியாக இருந்ததை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய மாளிகையோடு அதிகம் தொடர்பு வைத்து இப்படியான மார்க்க வகுப்பு நிகழ்ச்சிகளில் ஆண்கள் பெண்கள் என்று நாங்கள் வந்து உட்கார்ந்து படிப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை, அல்லாஹ்வுடைய அருளை, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை எங்களுக்கு பெற்றுத் தருகிற ஒரு இடம். எனவே இப்படியான மஜ்லிஸுகளில் நாங்கள் வந்து உட்கார வேண்டும். நல்லவர்களோடு, பாவம் நடக்காத சபைகளிலே நாங்கள் போய் உட்கார வேண்டும். இவைகள் எங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். இதற்கு மாற்றமாக பாவம் நடக்கிற சபைகள், அல்லாஹுக்கு இணை வைப்பு நடக்கிற சபைகள்,
இந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடக்கிற சபைகளுக்கு நாங்கள் போவது எங்களை நரகத்தை நோக்கி கொண்டே இருக்கும், எங்களை நரகத்தை நோக்கி நெருக்கிக் கொண்டே இருக்கும். எனவே அப்படியான சபைகளை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். மௌத்தாகிற பொழுது உண்மையான தூய்மையான ஈமானோடு இஸ்லாத்தோடு நாங்கள் மௌத்தானால் மட்டும்தான் நாளை மறுமையில் நாங்கள் எதிர்பார்க்கிற சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும். அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹுக்கு நாங்கள் இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய எல்லாம் முடிந்துவிடும். மறுமையில் நிரந்தரமான நரகம், சுவர்க்கத்திற்கு போகவே முடியாது. அல்லாஹுடைய மன்னிப்பே எங்களுக்கு கிடைக்காது என்கிற அளவுக்கு பாரதூரமான பாவம் இணை வைத்தல். ஈமானுக்கு எதிரானது என்ன? குஃபரும் இணை வைப்பும். கணியத்துக்குரிய சகோதரர், எனவே எந்த அளவுக்கு நாங்கள் ஈமானிய போராட்டத்தோடு வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு இணை வைப்பை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இணை வைத்தால் எல்லாம் அழிந்துவிடும். ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் இணை வைத்தாலும் லயஹ்பதன் அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் லல்ல லலாலம் பஈதா, யார் இணை வைக்கிறாரோ அவர் வெகு தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை வைக்கிற பாவத்தை மாத்திரம் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாமல் ஒருவன் செய்கிற எந்த பாவத்தை வேண்டுமானாலும், என்ன பாவத்தோடு அவன் வந்தாலும் நாடுகிறவர்களை அவன் நாளை மறுமையிலே மன்னிப்பான். ஆனால் இணை மாத்திரம் ஒருத்தன் வைத்தால், ஈமானுக்கு எதிராக இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் செல்கிற இடம் நிரந்தரமான நரகம். அந்த நரகத்திலே இருந்து அவனால் வெளியே வர முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹுடைய குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக இணை வைப்பை போதிப்பதை, இணை வைப்பை பற்றி எங்களுக்கு எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது சமூகத்தில் இன்று இணை வைப்பு மிக சர்வசாதாரணமாக பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய உண்மையான ஒரு வடிவம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் மௌத்தாகிவிட்டால், சாலிஹீன்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மரணமடைந்து விட்டால், அவர்களுடைய கபர்ஸ்தானங்களில் பள்ளிவாசல்களை கட்டி, அல்லது அவர்களுடைய பள்ளிவாசல்கள் அவர்களுடைய கபர்களில் ஜியாரத்துகளை கட்டி எழுப்பி, அங்கு போய் துஆ கேட்கக்கூடிய, அங்கு கொடிகளை ஏற்றக்கூடிய, அங்கே மார்க்க உபன்யாசங்களை நிகழ்த்தக்கூடிய, அங்கே தொழுகை நடக்கக்கூடிய, அங்கே அறுத்து பலியிடக்கூடிய, அங்கே கந்தூரிகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நமது நாட்டிலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அவுலியாக்களுடைய பெயரால் மிக பெரும் ஒரு இணை வைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வருடா வருடம் கொடியேற்றங்கள் நடக்கிறது, அங்கே விழாக்கள் நடக்கிறது, அங்கே கடைகள் வைத்து வியாபாரங்கள் நடக்கிறது, அங்கே அல்லாஹ் அல்லாதவருக்காக பிராணிகள் அறுத்து பலியிடப்பட்டு கந்தூரிகள் கொடுக்கப்படுகிறது. இதை அல்லாஹுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இதுதான் இணை வைத்தல். துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட வேண்டும், அவுலியாவிடத்தில் கேட்கப்படுகிறது. இந்த உலகத்தில் என்ன பிராணியை நீங்கள் நேர்ச்சை செய்வதானாலும் அல்லாஹுக்கு மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும், அவுலியாக்களுக்காக நேர்ச்சை செய்யப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பிராணியை நீங்கள் அறுப்பதானாலும் அல்லாஹுக்கு மட்டும்தான் அறுக்க வேண்டும். ஆனால் அப்துல் காதர் ஜீலானிக்கும் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவருக்காகவும் ஒரு பிராணி இந்த பூமியிலே அறுக்கப்படுமாக இருந்தால் அதுதான் தெளிவான இணை வைத்தல். அந்த கந்தூரியில் ஒரு மனிதன் பங்கு கொள்ளவும் கூடாது, அதை சாப்பிடுவதும் ஹராம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் கொடுத்த ஃபத்வா என்ன? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட எதையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது, அது ஹராம், அது இணை வைத்த பொருள். அது இந்த சர்வசாதாரணமாக நமது சமூகங்களில் முஸ்லிம்களிடத்தில் இந்த இணை வைப்பு குறித்த தெளிவின்மையினால் ஏற்பட்டு ஒவ்வொரு வருடா வருடம் இணை வைப்புகளும் கொடியேற்றங்களும் நடப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான காலகட்டங்களில் இப்படியான இடங்களை விட்டும் நாங்கள் எவ்வளவுக்கு தூரமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு தூரமாக இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹுடைய சாபத்துக்குரிய சபைகள், அல்லாஹுடைய அழிவு எப்போ வேண்டுமானாலும் இந்த சபைகளுக்கு வரலாம். அல்லாஹ் அழிக்க நாடினால் நாமும் அதற்குள் மாட்டிக்கொள்வோம். எனவே அல்லாஹ் ரொம்ப கோபப்படுகிறார், அல்லாஹ் ரொம்ப ரோஷப்படுகிற ஒரு விடயம் அவனுக்கு இணை வைப்பது, அவனுடைய உச்சகட்ட கோபத்தை தூண்டுகிற ஒரு காரியம்.
அதனால் தான் பாவங்களில் பெரும் பாவம், பாவங்களில் முதன்மையான பாவம் இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எனவே ஒருவர் மௌத்தானால் அவருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையே அவருக்கு எந்த சக்தியும் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவரால் எங்களை காப்பாற்ற முடியாது, அவரால் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர முடியாது. நாம் செய்கிற அமல்கள் மட்டும்தான் எங்களை பாதுகாக்கும். ஏன் உத்தம சஹாபாக்கள் மௌத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கே போய் பிரார்த்தனை செய்யவில்லை, ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று சஹாபாக்களே கேட்கவில்லை. ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை மௌத்தானவருக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இடையில் பரசக் என்கிற திரைமறைவு போடப்பட்டு விட்டது. நம்ம பேசுகிற எதையும் அவரால் கேட்க முடியாது, நம்ம கேட்கிற எதையும் அவர் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசி பெற்றுத்தர முடியாது. அவருடைய நிலையே சுவர்க்கமா நரகமா என்று அவருக்கும் தெரியாது. மறுமையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதுதான் அப்துல் காதர் ஜீலானிக்கு தெரியும் தான் சுவர்க்கவாதியா நரகவாதியா. மறுமையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதுதான் இந்தியாவில் நாகூரில் அடக்கப்பட்டிருக்கிற ஷாஹுல் ஹமீத் ஆண்டவருக்கு தெரியும் தான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று. அதுவே தெரியாத நிலையில் அவருடைய கபரடியில் அல்லது அவர் எங்கோ இந்தியாவில் அடக்கப்பட்டிருக்கிறார், இங்கே அவருக்கு ஒரு ஜியாரத்தை கட்டி வைத்து அங்கே ஒரு மகாம் என்று சொல்லி அந்த இடத்தில் போய் அவர் வந்து உட்கார்ந்த இடம் என்று அங்கு நாங்கள் ஒரு கபரு மாதிரி கட்டி கையை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம் என்றால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது கணியத்துக்குரிய சோர்ல? இங்கிருந்து கேட்டால் அவர் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு பதில் தருவார், இங்கிருந்து கேட்டால் இந்தியாவில் இருக்கிற ஷாஹுல் ஹமீத் ஆண்டவருக்கு எங்களுடைய நேர்ச்சைகளும் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கேட்கும் என்று நாம் நம்புவதானால் எங்களுடைய நம்பிக்கை என்ன? இதைவிட இணை வைப்புக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு எந்த ஜாஹிலியத்தை அந்த சமூகத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் ஒழித்தார்களோ அதே ஜாஹிலியத் மறு வடிவில் இந்த சமூகத்தில் நுழைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மக்காவிலே இருந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டு வணங்கப்பட்ட சிலைகளா? அப்படித்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். மக்காவில் காபாவை வளைத்து 360க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அந்த சிலைகளை வளைத்துத்தான் தவாபு செய்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களா? சிலைகள் மட்டும்தான் கடவுள் என்று சொன்னார்களா? இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல் லயகூலுன்னல்லாஹ். நபியே, மக்கத்து காவிர்களிடத்தில் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டால் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். யார் சொல்வார்? மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வை தெளிவாக நம்பியிருந்தார்கள். சூரிய சந்திரனுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் என்று சொல்வார்கள். மன் ஹலக்கஹும், உங்களை யார் படைத்தது என்று கேட்டால் மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அப்துல்லா, அப்துல் முத்தலிப், அபு ஜஹில் அவர்களுடைய பெயர்களை பார்க்கிறோம். ஆமினா, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பெண், அவர்களுடைய பெயர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வை தெளிவாக நம்பினார்கள். படைப்பில் அவன் மட்டும்தான் என்று அல்லாஹ்வை நம்பினார்கள். இபாதத் என்று வருகிற பொழுது அல்லாஹுக்கும் இபாதத்து செய்வோம், அல்லாஹுக்கும் அறுத்து பலியிடுவோம். சிலைகளாக இருக்கிற எங்களுடைய நல்லடியார்கள் லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலைகளுக்கும் அறுத்து பலியிடுவோம் என்று சொன்னார். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் அவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர அவர்களை வணங்கவில்லை என்று சொன்னார்கள். இவர்கள் தான் எங்களுடைய வசீலா. இந்த லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற நல்லடியார்களை ஏன் வணங்குகிறோம்? ஏன் அவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறோம்? ஏன் அவர்களுக்கு கந்தூரி கொடுக்கிறோம் தெரியுமா? மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கிற அவுலியாக்கள். அதைத்தானே நாங்களும் செய்கிறோம் கணித்துக்குரிய சகோதரர்களே. அவர்கள் சிலையாக வைத்தார்கள், நாம் கபராக வைத்திருக்கிறோம். இஸ்மாயில் நபி, இப்ராஹிம் நபிக்கு சிலை வடித்து வைத்து காபிர்கள் வணங்கினார்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். அதே கொள்கையைத்தானே நாம் சொல்கிறோம். நாங்கள் எல்லாம் பாவிகள், எங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் செவியேற்க மாட்டான், எனவே ஒரு அவுலியாவை கொண்டுதான் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்கிற கொள்கைக்கும் பக்கத்து காவிர்களுடைய கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே சமன். அப்ப எந்த ஜாஹிலியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழிக்க வந்தார்களோ அதே ஜாஹிலியத்
அதே ஜாஹிலியத் இன்று நமது சமூகத்தில் அவுலியாக்கள் நல்லடியார்களுடைய பெயரால் அவர்களுடைய நினைவு தினங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரால் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான சபைகளை நாங்கள் புறக்கணிப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அன்னிதா சமஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா அவ் யுஸ்தஹஸவு பிஹா ஃபலா தகூது மாஹும். நீங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற இடங்களை செவியுற்றால் அங்கே போய் உட்காராதீர்கள், அங்கு நீங்கள் அமரக்கூடாது, அப்படி அமர்ந்தால் நீங்களும் அந்த பாவத்தில் சமன் என்று சொல்கிறான். எனவே இப்படியான இணை வைப்பை தவிர்த்து உண்மையான ஈமானோடும் அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு தூரமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.